மூன்றாவது முத்திரைக்குள்ளே இருக்கிறோம். நாம் அந்த மூன்றாவது முத்திரையின் காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்ச காலத்திற்கு முன்பதாகத்தான் இரண்டாவது முத்திரை கடந்து போனது. ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி முதலாவது முத்திரைக்கான காரியம் உடைக்கப்பட்டது. அந்த 12 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த முதலாவது முத்திரை உடைக்கப்பட்டதுன்னு பல இடங்களில் நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆனால் அனைவருக்கு ஏற்றுக்கொள்ள மனமில்லை. இல்ல அப்படிலாம் கிடையாது, விளக்கமும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும், விளக்கமும் கொடுக்கல. ஆனால் சம்பவம் நடைபெறுகிற ப்ரூஃபை எடுத்து கையில கொடுத்தோம்னா அதையும் அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள மனமில்லை. கிட்டத்தட்ட நான் சொல்வது 2012 முதலாவது முத்திரைக்கான அறிகுறிகள் உடைக்கப்பட்டதுக்கான காரியங்கள் எல்லாம் நடைபெற்றது. அதன் பின் ஒன்றன் பின் ஒன்றாக சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கு. இப்ப நம்ம காலத்துல சரியாக இன்னொரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இரண்டாவது முத்திரைக்கான சம்பவம் நீங்க வாசிங்க. 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 4வது வசனத்தை வாசிங்க. 6:4 வாசிங்க. அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த வசனம் பார்க்கிறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஓமையாக, ஒரு தரிசனமாக அல்லது ஒரு ஓமையாக அவனுக்கு காண்பிக்கப்படுகிறது. இதுக்கு பின்னாடி இருக்கிற விளக்கத்தை நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போகிறோம். முதலாவது அந்த 6ஆம் அதிகாரத்துல 4 முக்கியமான குதிரைகளை குறித்து சொல்லப்படுகிறது. ஒன்று வெள்ளை குதிரை, 2வது சிவப்பு குதிரை, 3வது கருப்பு குதிரை, 4வது மங்கின நிறம் உள்ள குதிரை. ஆங்கிலத்தில் பாத்தீங்கன்னா ரெட், ஒயிட், பிளாக் அண்ட் பேல் ஹார்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த 4 குதிரைகளுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கிற உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆலோசனையாக சொல்லுகிறேன். எந்த ஒரு காரியத்தையும் வெளிப்படுத்தின விசேஷத்துல யூகிக்காதீங்க, அசியூம் பண்ணாதீங்க. இப்படிதான் இருக்கலாம், அப்படி இருக்கலாம், அதுவா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணாதீங்க. அந்த அசியூம் பண்ற வேலையை கர்த்தர் நமக்கு தரவே இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது முழுக்க ஆவியானவரால் கொடுக்கப்பட்டிருக்கு. நாம அசியூம் பண்றது முழுக்க மாம்சத்துல, நம்ம அறிவுக்கு எட்டினது போல நாம யோசிக்கிறோம். அப்ப கண்டிப்பா ஆவியும் மாம்சமும் என்ன செய்யாது, ஒத்து போகாது, போராடும். அதனால பைபிள்ல சொல்லி இருக்கிற விஷயம் எதுவோ அதை பைபிள்ல இருந்தே நீங்க கண்டுபிடிக்கிறது தான் நல்லது. எதுக்கு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, அந்த குதிரை இருக்குது இல்லையா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இந்த மாதிரி ஒரு ஊழியர் வந்து குதிரைகளை பத்தி எடுத்தார். சோ அவருடைய வீடியோவை பார்த்துட்டு இருக்கும் போது அவர் அதுல அந்த வெள்ளை குதிரை என்பது என்ன அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஆவலா போத்தி அவர் என்ன சொல்றாரு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்த போது, வெள்ளை குதிரை என்பது துபாயை குறிக்கிறது அப்படின்னு சொன்னார். எனக்கு துபாய் இன்னொன்னு ஷாக் ஆயிருச்சு. இருந்தாலும் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு கேட்கறதுக்கு. துபாயின்றாரு, எதை வச்சு சொல்றாரு அப்படின்னு சொன்ன போது, நான் துபாய்க்கு ஏர்போர்ட்ல போய் இறங்கினேன். இறக்கும் போது துபாய் ஏர்போர்ட்ல பார்த்த ஒரு வெள்ளை கலர் குதிரை நின்றுகிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த வெள்ளை கலர் குதிரை என்பது துபாய் தான் குறிக்கிறது அப்படின்னாரு. அப்போ நமக்கு என்னன்னா, அவர் லேட்டா பார்த்திருக்காரு வெள்ளை கலர் குதிரைய. நாம அப்பயே சினிமால வெள்ளை கலர் குதிரையை பார்த்துட்டோம். நான் ரட்சிக்க போறதுக்கு முன்னாடியே சினிமால வெள்ளை கலர் குதிரையில தான் ராஜாக்கள்லாம் வருவாங்க அந்த காலத்துல. அப்படின்னா அவங்க எல்லாம் வந்து முதலாம் முத்திரைக்குரியவர்கள் ஆயிடுமா? வெள்ளை கலர் குதிரை எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் வந்து முதலாவது முத்திரையின் அர்த்தம் கிடையாது. அதுக்கு நமக்கு என்ன வேணும், ஒரு விளக்கம் வேணும். சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. அந்த தூதன் எனக்கு பிரதியுத்தரமாக, இவைகள் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகள் என்றார். அந்த 6ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனத்துல 4 குதிரைகள் இருக்கிறது. அங்கேயும் அதுக்கான இதே குதிரை தான் அங்கேயும் இருக்கு. வெள்ளை, கருப்பு, சிவப்பு, புள்ளியான குதிரை அப்படின்னு இருக்கும். அந்த 4 தான் வெளிப்படுத்தல் 6லயும் இருக்கு. அப்ப அதுக்கான விளக்கமாக அங்கேயே ஆண்டவர் கொடுத்துட்டார். பழைய ஏற்பாட்டிலேயே என்ன சொல்றாரு, 4ம் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து புறப்படுகிற 4 ஆவிகள். இது எந்த நாட்டையும் குறிக்கல, யாரையும் குறிக்கல. இது எதை குறிக்குது, 4 ஆவிகளை குறிக்கிறது என்று வேதம் சொல்லுது. என்ன ஆவி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு உள்ளவங்களுக்கு நாம பார்க்கிறோம், ஒரு அமைச்சரோ அல்லது முதலமைச்சரோ பிரதமரோ ஒரு திட்டத்தை போடும்போது அதை அவர்கள் நேரடியாக மக்களிடத்துல வந்து செய்ய மாட்டார்கள். அதை அவர் அந்த துறை அமைச்சருக்கு அனுப்புவாரு. அந்த துறை அமைச்சர் வந்து அதுக்கு கீழே உள்ள அதிகாரிக்கு அனுப்புவாரு. அந்த அதிகாரி அவர் கீழே இருக்கிற ஊழியருக்கு அனுப்புவாரு. அவர் கொண்டு போய் ஜனங்களுக்கு அதை சேர்ப்பாரு. இதான் புரோட்டோகால் சொல்லுவாங்க, இதான் ப்ரொசீஜர், ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு. இது எல்லாமே எங்க இருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேர்ல்ட்லி மெத்தட். இது எல்லாமே பைபிள்ல இருந்து கொண்டு வரப்பட்டது. காரணம் என்னன்னா, பைபிள்ல 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த புரோட்டோகால் பத்தி இருக்கு, 4000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு. ஏன்னா ஹெவன்லி கிங்டம் இருக்கு பாருங்க, அந்த கிங்டம்ல கர்த்தர் ராஜாவாக இருக்கிறார். அவர் தம்முடைய சித்தத்தை பூமியில செய்வதற்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆள் வச்சிருக்கிறார். மெசஞ்சர் ஒரு தூதனை வச்சிருக்கிறார், வாரியர்னு ஒருத்தர் வச்சிருக்கிறாரு, அப்புறம் வர்ஷிப்பர்னு ஒருத்தர் வச்சிருக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு இந்த புரோட்டோகால்ல அங்க இருந்து காப்பி அடிச்சுதான் இங்க வந்திருக்காங்க. நாம இங்க இருந்து பைபிள் எழுதல,
பைபிள்ல இருந்து தான் இவங்க எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா பிசாசு எதையுமே சொந்தமா செய்வதற்கு அவன் என்ன கிடையாது, அவனுக்கு அந்த காரியம் அந்த சக்தி கிடையாது. முழுக்க முழுக்க ஆண்டவர்ட்ட இருந்து காப்பி அடிப்பான். காப்பி அடிச்சு என்ன பண்ணுவான்னா கொஞ்சம் அதை மசாலாலாம் தூவி வேற மாதிரி செய்வான். இப்ப நீங்க இதுக்கு போனீங்கன்னா, ஹோட்டலுக்குலாம் போனீங்கன்னா என்ன இருக்குன்னு கேட்டாங்கன்னா, நம்ம கேட்ட உடனே அவங்க சொல்லுவாங்க பாருங்க, அந்த தோசை இந்த தோசை ஒரு 7-8 வகையான தோசை சொல்லுவாங்க. பேஸ் ஒண்ணுதான், மாவுதான். அதுல உருளைக்கிழங்கு வச்சா மசாலா தோசை, பொடியை போட்டா பொடி தோசை, வெங்காயம் போட்டா வெங்காய தோசை, எதையாவது அதுல மிக்ஸ் பண்ணோம்னா அந்த தோசை பேரே மாறிடும். இதே மாதிரிதான் பிசாசு. அவங்ககிட்ட வேற ஒண்ணுமே புதுசா எதுவுமே கிடையாது. எல்லாம் பைபிள்ல இருந்தா காப்பி அடிக்கணும். ஏன்னா அவன் படைக்கப்பட்டவன், படைத்தவன் ஒருத்தர் இருக்கிறார், கிரியேட்டர். அவர் தான் கிரியேட்டர். அவர்கிட்ட தான் காப்பி அடிக்க முடியும். இவன் எல்லாத்தையும் காப்பி அடிக்கிறவன். இன்னைக்கு உலகமா அப்படித்தான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்வென்ஷன், டிஸ்கவரி என்னமோ சொல்றாங்களே, இது எதுவுமே கிரியேஷன் கிட்ட வராது. கிரியேஷன் வேற, டிஸ்கவரி வேற, இன்வென்ஷன் வேற. இத கண்டுபிடித்தல் என்பது வேறு, அதே நேரத்தில் படைத்தல் என்றால் வேறு. நம்ம ஆண்டவர் படைத்த தேவன், கிரியேட்டர். இவங்க எல்லாருமே அந்த படைச்சதுல வச்சுக்கிட்டு அடுத்த ஸ்டேட்டஸ், செகண்ட் லெவலுக்கு இருக்கிறவங்க. அப்போ இந்த குதிரை என்பது ஒரு பரலோகத்தினுடைய வேலையை பூமியில செய்யக்கூடிய 4 ஆவிகள் என்று வேதம் சொல்லுது. தொடர்ந்து நீங்க சகரியா 6ஆம் அதிகாரத்தை படிச்சு பாத்தீங்கன்னா வசனம் சொல்லும், கருப்பு குதிரை வடதேசத்துக்கு போய் கர்த்தரை சாந்தி பண்ணிட்டு காரியங்கள்லாம் செஞ்சுச்சு அப்படின்னு வாசிக்க முடியும், தொடர்ச்சியா வாசிக்க முடியும். எதுக்கு சொல்றேன்? குதிரை என்பது ஒரு நாட்டை குறிக்கவே இல்லை, ஒரு இனத்தை குறிக்க இல்ல, அதை குறிக்கல, இதை குறிக்கல. அது 4 ஆவிகள் என்று வேதம் சொல்லுது. சரி, இப்ப 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்துற விசேஷத்துக்கு வந்துருங்க. ஏன்னா குதிரைக்கான விளக்கம் உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக தான். 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்துற விசேஷம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் உங்களுக்கு அந்த வசனத்துக்கு பின்னாடி இருந்து வரேன். ஏன்னா உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்காக, வேற ஒண்ணும் இல்ல. அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் கொடுக்கப்பட்டது. தூதன் கையில் பட்டயம் கொடுக்கப்பட்டால் அதற்கு அர்த்தம் என்ன? பைபிள்ல 3 பேர் கையில தான் பட்டயம் இருக்கு. ஒன்று தேவனிடத்தில் இருக்கிறது, இன்னொன்று மனுஷனிடத்தில் இருக்கிறது, இன்னொன்று தூதனிடத்தில் இருக்கிறது. தேவனிடத்தில் இருக்கிற பட்டயத்துக்கு என்ன அர்த்தம்? வாசிங்க. எபேசியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 6:19. சுவிசேஷத்திற்காக மன்னிக்கணும், 17 வாசிங்க. ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும், ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ தேவனுடைய பட்டயம் என்பது எதை குறிக்குது? கர்த்தருடைய வசனம், அதுதான் குறிக்குது. 19ஆம் அதிகாரம் வெளிப்படுத்துற விசேஷத்தை வாசிக்கும் பொழுது கடைசியான வசனத்தை வாசிங்களே. அங்க என்ன சொல்லி இருக்கு பாருங்க. 19ஆம் அதிகாரம் வெளிப்படுத்துற விசேஷம் கடைசி வசனம். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். வாயிலிருந்து பட்டயம் புறப்படுகிறதுனா என்ன அர்த்தம்னா, அவர் வாயிலிருந்து கத்தி வருதுன்னு அர்த்தம் இல்ல, அவர் வாயிலிருந்து நியாய தீர்ப்பின் வார்த்தைகள் வருகிறது அர்த்தம். கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் வாயிலிருந்து நியாய தீர்ப்பின் வார்த்தைகள் புறப்படுகிறது. அவர் வாயிலிருந்து பட்டயம் புறப்படுதுன்னா அப்படியே கத்தி ஒண்ணு வாயிலிருந்து வருதுன்னு அர்த்தம் இல்ல. அது பட்டயம் என்பது கர்த்தருடைய வார்த்தை. அவர் வாயிலிருந்து நியாய தீர்ப்புக்கு ஏதுவான வார்த்தைகள் புறப்பட்டு, அவர் இப்ப வாரத்துல அக்கினி இறங்கும் அப்படின்னா இறங்கும், அவ்வளவுதான். அக்கினி இறங்கி பட்சிக்கும்னா பட்சிக்க போகுது. நியாய தீர்ப்பின் வார்த்தைன்னு அர்த்தம். தேவனிடத்தில் உள்ள பட்டயம் என்பது வார்த்தையை குறிக்கிறது. மனுஷன் கையில் உள்ள பட்டயம் என்பது எதை குறிக்கிறது? நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு மனுஷன் பட்டயத்தை எடுத்துக்கிட்டு வரா, ஒரு ராஜா எடுத்துட்டு வர்றாருன்னா எதுக்கு வர்றாருன்னு அர்த்தம்? யுத்தத்துக்கு வர்றாரு என்ற அர்த்தம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துல கோலியாத்து, நம்ம எப்படி ஒரு ஆர்மர் ஆஃப் காட் எபேசியர் 6ல சொல்றோமோ அதே மாதிரி அவருக்கு ஒரு அங்க ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 6ஆம் அதிகாரம் எபேசியர்ல நமக்கு எப்படி ஒரு தலைச்சீரா இருக்குதோ அதே மாதிரி கோலியாத்துக்கு ஒரு தலைச்சீரா இருக்கும். இங்கே எப்படி ஒரு பாதரட்சை இருக்கோ அவனுக்கு ஒரு பாதரட்சை இருக்கும். இங்கே ஒரு கேடகம் இருக்கும், அங்கே ஒரு கேடகம் இருக்கும். இங்கே ஒரு பட்டயம் இருக்கும், அங்கே ஒரு பட்டயம் இருக்கும். ஆனால் கோலியாத் பிடித்துக் கொண்டு வருகிற பட்டயம் என்றால் யுத்தத்துக்கு வந்திருக்கிறான் என்று அர்த்தம். அவன் யுத்தத்துக்கு கூப்பிடுறான். இப்ப சவுல் கையிலயும் பட்டயம் இருக்கு, 2 பேரும் சண்டை போடணும், அதான் அவன் கூப்பிடுறது. ஆனால் வசனம் சொல்லுது, தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது அப்படின்னு இருக்கு. இதுக்கு பின்னாடி நிறைய ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, மனுஷன் கையில் பட்டயம் இருந்தால் அதுக்கு என்ன அர்த்தம்? யுத்தம் என்று அர்த்தம், சண்டை போட வந்திருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். கர்த்தர்கிட்ட பட்டயம் இருந்தால் அது வார்த்தை என்று அர்த்தம். சரி, தூதன் கையில் உள்ள பட்டயத்துக்கு என்ன அர்த்தம்? வாசிங்க. 1 நாளாகமத்தின் புஸ்தகம்
21 அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம் 21:12. 3 வருஷத்து பஞ்சமோ அல்லது உன் பயங்கரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போக செய்யும் 3 மாத சங்காரமோ அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லை எங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ. அப்போ தூதன் கையில் உள்ள பட்டயத்துக்கு பேர் என்னது? கொள்ளை நோயின் அர்த்தம். அதே அதிகாரம் 16 வாசிங்க. 16. தாவீது தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்திற்கும் நடுவே இருக்கிற கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்து அதை எருசலேமின் மேல் நீட்டி இருக்க கண்டான். இப்ப தூதன் கையில் என்ன இருக்குது? பட்டயத்தை நீட்டி இருக்க கண்டான். 14வது வசனம். 14 வாசிங்க. ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அப்ப தூதன் கையில பட்டயம் இருந்தா என்ன வரும்? கொள்ளை நோய் வரும் என்று அர்த்தம். இப்ப 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வந்துருங்க. இப்ப வசனம் சொல்லுது, சிவப்பான ஒரு குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்த தூதனுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்பட்டது. பெரிய பட்டயம் என்றால், பட்டயம் என்பது தூதன் கையில் உள்ளதுக்கு என்ன அர்த்தம்? கொள்ளை நோய் அர்த்தம். ஒரு பெரிய கொள்ளை நோய் கொடுக்கப்பட்டது. மத்திய 24ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்துல உடைய வருகைக்கான அடையாளங்கள் என்ன என்று இயேசு கிட்ட கேட்டபோது 7 அடையாளங்களை இயேசு சொல்லுகிறார். என் நாமத்தை தரித்துக் கொண்டு அநேகர் வருவார்கள். 2வது, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். 3வது, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம். 4வது, ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம். 5வது, பஞ்சங்கள். 6வது, கொள்ளை நோய்கள். 7வது, பூமி அதிர்ச்சிகள். அந்த கொள்ளை நோய் இருக்கு பாருங்க, 6வது. அந்த கொள்ளை நோய்க்கான விளக்கம் தான் இங்க இருக்கு. நேத்து சொன்னோம், ஆண்டவர் யுத்தங்கள்னு சொல்லும் போது பொதுவா யுத்தம்னு சொல்லல. அந்த யுத்தத்துக்கான விளக்கம் எங்க இருந்துச்சு? 38ஆம் அதிகாரம், 39ஆம் அதிகாரம் எசேக்கியேல் புஸ்தகத்துல இருந்துச்சு. இப்போ இந்த கொள்ளை நோய்க்கான விளக்கம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, ஒரு பெரிய பட்டயம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அது என்ன பட்டயம் என்றால், வேதம் சொல்லுது 1 நாளாகமத்தின் படி அது ஒரு கொள்ளை நோய். மிகப்பெரியதான கொள்ளை நோய் வரும். அதுக்கு முந்தின லைன், அந்த கொள்ளை நோய் பூமியில உள்ளவங்களை எப்படி சாகடிக்கும் அப்படின்னு வசனம் சொல்லுது. பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. நல்ல கவனிங்க, அந்த வேர்டை கவனிங்க. இதெல்லாம் உங்க கையில் உள்ள பைபிள்ல உள்ளதா? எப்படி ஒரு 25 வருஷமா உங்க கையில் அந்த பைபிள் இருக்கும். சோ அந்த பைபிள்ல உள்ள வசனத்தை தான் வாசிக்கிறோம். பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக, 1 to 1, ஒருத்தர் இன்னொருத்தரை கொலை செய்யத்தக்கதாக ஒரு பெரிய மரணம் பூமியில் வரும். ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போட்டுருவாங்க. அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னா, ஒரு பெரிய பட்டயம், ஒரு கொள்ளை நோய் என்று வேதம் சொல்லுது. ஒரு பெரிய கொள்ளை நோய் வரும். அது எப்படி ஜனங்களை சாகடிக்கும்? ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. இந்த காரியம் எப்ப நடக்கும்? கடைசி காலத்தில் முத்திரை உடைக்கப்பட்ட பிறகு நடக்கும். முத்திரை உடைக்கப்படுவது எப்போது? முடிவு காலத்தில் உடைக்கப்படும். முடிவு காலம் என்பது எப்ப குறிக்குது? இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வருகிற காலகட்டத்தை பேஸ் பண்ணி தான் முடிவு காலம் தொடங்குகிறது. அப்போ 1948க்கு பிறகு முடிவு காலம், அவங்க அப்பதான் வந்து நாடு ஃபார்ம் ஆகுது. தொடங்கின பிறகு இந்த இடைப்பட்ட 76 வருஷத்துல ஒரு கொள்ளை நோய் பூமி முழுக்க, அந்த வசனம் சொல்லுது, பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. எப்படி இருக்குது? பூமியில் உள்ளவர்கள், பூமி முழுக்க, அதான் வசனம் சொல்லுது, பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. எதுக்காக அப்படி சொல்றேன்னா, சில கொள்ளை நோய் வரும், கில்லிங் டிசீஸ் வரும். அது சில கான்டினென்ட்ஸ்ல மட்டும் வரும், சிலது சில நாட்டுல மட்டும் வரும், சிலது சில மாநிலத்துல மட்டும் வரும். ஆனால் ஒரு சிலது மட்டும்தான் உலகம் முழுக்க வரும். கொள்ளை நோயில சிலது மிகப்பெரியதான மரணத்தை ஏற்படுத்தும். ஆனால் உலகம் முழுக்க வராது, பரவாது. சிலது உலகம் முழுக்க பரவும், மரணத்தை ஏற்படுத்தாது. உதாரணமா கேன்சர் இருக்கு, அது ஒரு ஆளுக்கு வரும், ஆனா பரவாது. அவருக்கு மட்டும்தான் இருக்கும், அவரோடு கூட அது முடிஞ்சு போயிடும். பக்கத்துல உள்ளவருக்கு என்ன செய்யாது? பரவாது. ஆனா இப்ப நீங்க சில கோல்டு, ஃபீவர்லாம் எடுத்துக்கோங்க, கூட இருக்கிறவங்களுக்கு என்ன செஞ்சிடும்? அது அடுத்தடுத்து பரவும், ஆனா மரணம் வராது. ஆனா இது என்ன சொல்லுது? உலகம் முழுக்க பரவும். எப்படி வரும்? மனுஷர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமி முழுக்க வரும். ஆனா என்னவா இருக்கும்? கொள்ளை நோயாக இருக்கும். 1948க்கு பிறகு ஒரு கொள்ளை நோய் பூமி முழுக்க பரவி ஜனங்கள் மூலமாக, மனுஷர் மூலமாக மரணத்தை உண்டாக்கின கொள்ளை நோய் எது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த 76 வருஷத்துல ஒரு கொள்ளை நோய் தான் அப்படி பரவி இருக்கு. என்னது? கொரோனா மட்டும்தான் பரவி இருக்கு. கொரோனா ஏறக்குறைய 180 நாடுகளுக்கு மேலாக பரவி இருக்கு. அதுல போன எல்லா நாட்டிலையும் மரணம் வந்திருக்கு. அதை விட இந்த வசனத்துல உள்ள ஆப்டான அல்லது மிக துல்லியமான தீர்க்கதரிசனம் என்னன்னா,
கொரோனா பரவுனது வேற யார் மூலியமாவும் கிடையாது. தண்ணி வழியாகவோ காத்து வழியாகவோ ரத்தத்தின் வழியாகவோ கிடையவே கிடையாது. மனுஷன் வழியாக மட்டும். ஒரு மனுஷன்ல இருந்து இன்னொரு மனுஷன். நீங்க மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு ஒரு ஸ்லோகன் நம்ம எல்லாருடைய மூளையிலும் பதிஞ்சிருக்கு. தனித்திரு, விழித்திரு, விலகிரு. எதுக்காக நம்மள அவங்க விலகி இருக்க சொன்னாங்க? குவாரண்டைன் அப்படின்னு சொன்னாங்க. எதுக்காக அப்படி இருக்க சொன்னாங்க அப்படின்னு கேட்டா, கொரோனா ஒரு மனுஷன்ல இருந்து இன்னொரு மனுஷன் வழியா பரவுச்சு. அது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ். அதுக்கு மேல அது என்ன செய்யாது, பரவாது. கொடையை பிடிச்சி நின்னுக்கிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த டிஸ்டன்ஸ்க்கு மேல அது கொரோனாவுடைய வைரஸ் அதோட வெயிட் அவ்வளவுதான், அதுக்கு மேல அது பரவாதுன்னு சொல்லி ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண சொன்னாங்க. ஆனா இப்போ ஊகான் மாநிலத்துல சைனால ஆரம்பிச்சிச்சு, ஆல் ஓவர் த வேர்ல்டு பரவுச்சு. எது வழியா பரவுச்சு அப்படின்னா, ஒன்லி மனுஷன் வழியா மட்டும். பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக ஒருத்தர் மூலமா இன்னொருத்தருக்கு பரவுச்சு. அதன் வழியாக மரணம் வந்துச்சு. அப்படி ஒரு மிக முக்கியமான சம்பவம் உலகம் முழுக்க நடந்துச்சு. எப்பனா நம்ம 2020 நம்ம கணக்குக்கு 2019 லாஸ்ட் 2020 இருந்து நடந்துச்சு. இந்த சம்பவம் பரிசுத்த வேதாகமத்துல 2000 வருஷத்துக்கு முன்பதாக கொடுக்கப்பட்டது. இது எல்லாத்தையும் கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த சம்பவத்தை ஏன் நமக்கு தெரியவில்லை? அவ்வளவுதான் கேள்வி. இது நம்ம பைபிள்ல தான் இருக்கு. நம்ம ஏன் இதை தெரிஞ்சுக்கல? அதுக்கு நீங்க 2 ரீசன் கன்ஃபார்மா சொல்லதான் போறீங்க. ஒரு ரீசன், வெளிப்படுத்தின விசேஷம் புரியாதுங்க. அதெல்லாம் ரொம்ப படிச்சவங்க தான் என்ன செய்யணும், அத சொல்லணும். நமக்கு அது புரியாது அப்படின்னு ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நாம இந்த வார்த்தையை சொல்லுவோம்னு சொல்லிட்டு தான் பெரிய பெரிய ஸ்காலரை வச்சு பவுல வச்சு எல்லா புக்கையும் ஆண்டவர் எழுதிட்டாரு. ஆனா வெளிப்படுத்தின விசேஷம் யாரை வச்சு கொடுத்தாரு? யோவானை வச்சு கொடுத்திருக்காரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் சொல்லுது, யோவான் சொல்றாரு, படிப்பறிவு இல்லாத எங்களை கொண்டு கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார். வெளிப்படுத்தின விசேஷம் எழுதினவருக்கு என்ன கிடையாதான்? படிப்பறிவு இல்லையா? அப்ப படிக்கிறவருக்கு என்ன தேவையில்லை? எழுதினவருக்கே படிப்பறிவு தேவையில்லை. அப்ப படிக்கிறவருக்கு கன்ஃபார்மா தேவையில்லை. அதுக்கு தேவை என்ன தெரியுமா? அவர் ஆவிக்குள்ளாகி அதை எழுதினார். நீங்க ஆவிக்குள்ளாக இருந்து படிச்சா அது உங்களுக்கு புரியும். அவ்வளவுதான். எழுதுறது ஆவியானவர். நீங்க உடனே ஈஸியா தூக்கி பழைய தூக்கி போட்டுறாரு. அதுக்கு ரொம்ப படிச்சிருக்கணும். எல்லா பைபிளையும் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் வேணும். ஆண்டவர் எழுதுனதே படிப்பறிவு இல்லாத அதை வச்சு எழுதிட்டாரு. நீங்க என்ன அது படிப்பறிவு இருந்தாதான் புரியும்ன்றீங்க. ரெண்டாவது, அடுத்து சொல்ல மிக முக்கியமான ஒரு இன்டர்நேஷனல் என்ன சொல்றது, உலகளாவிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ரொம்ப பயமா இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கிறது எப்படி இருக்கு? பயமா இருக்கு. ஏன்னா எங்க பார்த்தாலும் மிருகமாவே வருது, கொப்பளம் வருது, வானத்துல இருந்து அக்கினி வருது. கேட்கறதுக்கே கஷ்டமா இருக்குதே, படிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்குதே. வரப்போது என்ன பண்ணுவீங்க? சிலருக்கு அது படிக்கிறதுக்கு எப்படி இருக்கு, கஷ்டமா இருக்கு. ஒருத்தர் என்ன கேட்டாரு, என்ன பிரதர் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எங்க பார்த்தாலும் மிருகமா எழும்பி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னாரு. நான் கேட்டேன், அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, இல்ல நான் ஏற்கனவே ஒரு மிருகத்தோட 10 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இதுல 10ஆவதுக்கு இதை எடுத்தோம்னா இது வேற எழும்பி வந்துகிட்டே இருக்கு. அவர் சொன்னாரு, நான் நைட்ல வெளிப்படுத்தின விசேஷமே படிக்கிறது இல்லைன்னாரு. ஏன்னு கேட்டேன். கனவுல மிருகமா வருதான். தூங்கும் போது கனவுல என்ன செய்யறது, மிருகமா வருது. இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிற காரணம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். பரிசுத்த ஆவி. இது பெரிய விசேஷம் என்னன்னா, இதை எழுதுனது ஆவியானவர். அவர் தான் ஆத்தர் ஆஃப் த புக். உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, சகல காரியங்களிலும் உங்களை நடத்துவார். வரும் காரியங்களை குறித்து உங்களுக்கு போதிப்பார். அப்ப வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், ஆத்தர் இருக்கிறாரு. அவர் சொல்லி கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. அப்ப உங்களுக்கு தெரியலனா காரணம் அவரும் இல்ல, புக்கும் இல்ல, நீங்க தான். அவர் சொல்லி கொடுக்க ரெடியா இருக்காரு, எழுதினவர் கூட இருக்காரு. அப்புறம் ஏன் புரிய மாட்டேங்குது? பல நேரங்களில் நாம் அப்படித்தான் சொல்றோம், எனக்கு புரியல, தெரியல. அதுக்கு ஒரு விசேஷித்த ஞானம் வேணும். இப்பவும் சொல்றேன், நீங்க இன்ட்ரெஸ்டோட தேவ சமூகத்துல உட்கார்ந்து படிச்சு பாருங்க. கர்த்தர் சொல்வதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். வெளிப்படுத்துறதுக்கு கர்த்தர் வல்லமை உள்ளவர். சரி, இது இருக்கு, பைபிள்ல இருக்கு. கிட்டத்தட்ட 2000 வருஷமா இருக்குது. நாம அதை விட்டுட்டோம். பரவாயில்ல, இருக்கட்டும். பல நேரங்களில் வெளிப்படுத்துற விசேஷத்தை ஒரே நாள்ல படிச்சு முடிச்சிடுறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அது புரியல, தெரியல. அதை உட்கார்ந்து 2-3 நாள் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்ல, பிடிக்கல. ஒரே நாள் அட்ட ஸ்டெச் உட்கார்ந்து முடிச்சிருது. ஆனா நான் எப்பவும் சொல்லுவேன், நமக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு என்னன்னா ஏசாயாவும் சங்கீதம் தான். என்ன காரணம்னா அதுதான் என்ன இருக்கு, வாக்குத்தத்தம் இருக்கு. ஒருவேளை நீங்க எல்லாம் பரலோகத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பாக்குறீங்க? ஒருவேளை அப்படிலாம் இல்ல, கன்ஃபார்மா போறோம். ரைட். நீங்க பரலோகத்துக்குள்ள போனீங்கன்னா முதல்ல என்ட்ரான உடனே இந்த ஏசாயா எங்க இருக்கான்னு கண்டுபிடிங்க.
அந்த ஆளுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போய் சிங்காசனம் பக்கத்துல உட்காந்துக்குங்க. ஏன்னா உங்களை இத்தனை வருஷம் காப்பாத்துறது அந்த ஆள் தான் காப்பாத்திருக்காரு. ஏசாயா இல்லாட்டி ஜனவரி மாசம் கதை முடிஞ்சு. பல சபைகளுடைய கதை ஏசாயா இல்லாட்டி முடிஞ்சிச்சு இல்லையா? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும். கேட்கவே ஒரு நல்லா இருக்குல்ல? நீங்க வெளிப்படுத்த விஷயத்துல வாக்குத்தத்தம் எடுத்து பாருங்க, இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. இதோ நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அதை கூட அன்னைக்கு ஒருத்தர் தப்பா பிரிண்ட் பண்ணிட்டார். திறந்த வாசலை திறந்து வைத்திருக்கிறேன்னு பிரிண்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதை கூட ஒழுங்கா ப்ரூஃப் பார்க்காம பிரிண்ட் பண்ணிட்டார் போல. திறந்த வாசலை திறந்து வச்சிருக்கிறேன். அதனால இந்த வெளிப்படுத்துற விசேஷத்தை கண்டா உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குது? கொஞ்சம் பயமா இருக்கு, அப்படி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நாம பயப்படுறதுக்கு ஒரு புக்கை கர்த்தர் தரல. நமக்கு புரியக்கூடாதுன்னு ஒரு புக்கை கர்த்தர் நமக்கு தரல. நாம தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் தந்திருக்கிறாரு. அதுலயும் விசேஷமா சபை தெரிஞ்சுக்கணும் தான் அதை கொடுத்திருக்கிறார். அதனாலதான் அது டைரக்டா யாருக்கு எழுதப்பட்டது? சபைக்கு எழுதப்பட்டது.